வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஏழை குடும்பத்தினருக்கு 2000 ரூபாய் நிதி வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அம்மா தாய்சேய் நலப்பெட்டகம் வழங்கும் திட்டமும் தொடக்கம். மக்களவை தேர்தலுக்காக திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வி. நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்து உலக நாடுகளின் கவனத்தை திசை திருப்பியவர் பிரதமர் மோடி என கடம்பூர் ராஜு பெருமிதம். தமிழகத்தில் யார் துரோகிகள் என்பதை நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் உறுதி செய்வார்கள் எனவும் நம்பிக்கை. எத்தனை கோடிகளை செலவு செய்தாலும் ஆளுங்கட்சியால் இனி ஆட்சிக்கு வர முடியாது என வைகோ திட்டவட்டம். இந்தியாவின் பன்முகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும் என்பதே கொள்கை எனவும் பேட்டி. பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் முகாம் மீது நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கையை கணக்கிட முடியாது. கோவையில் விமானப்படை தளபதி PS தனோவா பேட்டி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஏழை தொழிலாளர்கள் குடும்பத்தினருக்கு தலா 2000 ரூபாய் சிறப்பு நிதியுதவி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துவக்கி வைத்துள்ளார். தமிழகத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஏழை தொழிலாளர்கள் 60 லட்சம் பேரின் குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் சிறப்பு நிதியுதவியாக வழங்கப்படும் என சட்டமன்றத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். அதன்படி இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு நிதியுதவி திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின்படி 2000 ரூபாய் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் O பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் ஜெயக்குமார், வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல் கட்டுமான தொழிலாளர்களுக்கு அம்மா உணவகங்களில் விலையில்லா உணவு வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது. அதற்கான அரசாணையை நகராட்சி நிர்வாகத்துறை வெளியிட்டது. அதில் கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள தொழிலாளர்கள் அடையாள அட்டையை காட்டி அம்மா உணவகங்களில் இலவசமாக உணவு சாப்பிடலாம் என குறிப்பிட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழக அரசு அறிவித்திருந்தபடி விலையில்லா உணவு வழங்கும் திட்டத்தை சென்னை சாந்தோமில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துவக்கி வைத்தார். சென்னை மாநகராட்சியின் கீழ் இயங்கி வரும் 658 அம்மா உணவகங்களில் விலையில்லா உணவு வழங்கும் திட்டத்தை முதற்கட்டமாக 7 தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டையை வழங்கினார். அப்போது உணவுத்துறை அமைச்சர் காமராஜ், மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதைத் தொடர்ந்து எழும்பூர் மகளிர் மகப்பேறு மருத்துவமனையில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அம்மா தாய்சேய் நலப்பெட்டகம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துவக்கி வைத்தார். இதேபோல் மருத்துவர்கள் மற்றும் இதர அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளையும் முதலமைச்சர் துவக்கி வைத்தார். மக்களவை தேர்தலுக்காக திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மக்களவை தேர்தல் தேதி இன்னும் சில நாட்களில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அரசியல் கட்சிகளின் கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளது. திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆகியவற்றுக்கு தலா 1 தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டணியில் மற்ற கட்சிகளிடையே தொகுதி பங்கீட்டு குழுவுடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடையே 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று நடைபெற்றது. திமுக சார்பில் தொகுதி பங்கீட்டு குழு தலைவர் மற்றும் உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர்களுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய உடன்பாடு ஏற்பட்டது. மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் இரு கட்சிகளிடையே தொகுதி உடன்பாடு கையெழுத்தானது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தொல் திருமாவளவன், கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகளை ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் எந்தெந்த தொகுதிகளில் போட்டி என்பது குறித்து பின்னர் அறிவிக்கப் போவதாகவும் குறிப்பிட்டார். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களும் இன்று 4/3/2019 தொகுதி உடன்பாடுகள் குறித்து கலந்து பேசியதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழகத்தில் 2 நாடாளுமன்ற தொகுதிகளை
பங்கிட்டுக் கொள்வதென முடிவு செய்யப்பட்டது. எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்தும் போட்டியிட உள்ள சின்னம் குறித்தும் பின்னர் விடுதலை சிறுத்தைகளின் முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்தாய்வு செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேச்சுவார்த்தை குழுவினரோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பின்னர் அறிவிப்போம். நாங்கள் ஏற்கனவே பல தேர்தல்களில் தனி சின்னத்தில் போட்டியிட்டிருக்கிறோம். தற்போதுள்ள சூழலில் கூட்டணி நலன் கருதி எந்த சின்னத்தில் போட்டியிடுவது சிறப்பாக இருக்கும், உகந்ததாக இருக்கும் என்பது குறித்து கலந்து பேச வேண்டியிருக்கிறது. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களோடு 2 நாளில் கலந்து பேசி அதன் பின்னர் அறிவிப்போம். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்து உலக நாடுகளின் கவனத்தை திசை திருப்பியவர் பிரதமர் மோடி என அமைச்சர் கடம்பூர் ராஜு பெருமைப்பட கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் யார் துரோகிகள் என்பதை நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் உறுதி செய்வார்கள் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த ஆட்சி இருக்கக்கூடாது என்று சொல்லி கவர்னரிடம் சென்று மனு அளித்தவர்கள் துரோகிகளா? இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும் என்று ஆட்சியை நடைமுறைப்படுத்தி அம்மாவின் ஆட்சியை தொடர்ந்து நீடித்து நடத்தி கொண்டு அம்மாவின் புகழை பரப்புகின்ற இன்றைக்கு அம்மாவின் ஆட்சி இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு அம்மாவருடைய நினைவுகளத்தில் அம்மாவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட நல்ல இடத்துல இன்றைக்கு 50.8 கோடி நிலையத்தில் நினைவாலயம் ஒன்று அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அம்மாவின் புகழ் பரப்புகின்ற பணியை இன்றைக்கு அம்மாவின் செய்து, ஆனால் அந்த அரசு இருக்கக்கூடாது என்று சொல்லி அம்மாவின் ஆட்சியை ஒழிக்க நினைப்பவர்கள் அம்மாவுக்கு துரோகிகளா? யார் துரோகிகள் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். எத்தனை கோடிகளை செலவு செய்தாலும் ஆளுங்கட்சியால் இனி ஆட்சிக்கு வர முடியாது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திட்டவட்டமாக கூறியுள்ளார். இதுகுறித்து சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், இந்தியாவின் பன்முகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும் என்பதே கொள்கை எனவும் குறிப்பிட்டார். மாநிலங்களினுடைய அதிகாரங்களை வலுப்படுத்தி அதிகரிப்பதோடு மத்தியில் குவிந்து கிடக்கின்ற அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதோடு பல மொழி, பல கலாச்சாரம், பல மதங்கள் என்ற பன்முகத்தன்மை கொண்ட இந்த நாட்டுக்கு மதச்சார்பற்ற தன்மை ஒன்றுதான் நாட்டின் ஒருமைப்பாட்டையும் அனைத்து மக்களையும் பாதுகாக்கின்ற காவல் அரணாகும். அதை தகர்ப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியும் சங் பரிவார் அமைப்புகளும் இந்துத்துவ சக்திகளும் மூர்க்கத்தனமான வெறியோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இது மிகவும் கவலை அளிக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி புதுவை உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் நிச்சயமாக வெற்றி பெறும். இவர்கள் எவ்வளவு கோடி பணங்களை செலவழித்தாலும் இம்முறை மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையாது. மாகாண கட்சிகளும் காங்கிரசும் இணைந்து அரசு அமைக்கும். அது இந்தியாவினுடைய மதச்சார்பின்மைக்கும் ஜனநாயகத்துக்கும் இந்த பன்முகத்தன்மைக்கும் யூனிட்டி இன் டைவர்சிட்டி இது சொன்னது பண்டித நேரு. அதை பாதுகாக்கிற நிலைமை ஏற்படும். தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்திய பெருமை விமானப்படை வீரர்களுக்கு தான் என்றும் பாஜகவிற்கு கிடையாது என்றும் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியபோது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் நம்முடைய வீரரை திருப்பி அனுப்பியது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது. நரேந்திர மோடி அவர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது. ஆகவே பாரதிய ஜனதா கட்சி தயவு செய்து இந்த நம்முடைய தீவிரவாதிகளை தாக்கியவர்களை திருப்பி பதிலடி கொடுத்த நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு நாம் அவர்களை பாராட்ட வேண்டுமே தவிர பாரதிய ஜனதா கட்சி அதற்கு நாங்கள் தான் செய்தோம் என்று மார்தட்டிக் கொள்வதற்கு எந்தவித அருகதையும் கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் முகாம் மீது நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கையை கணக்கிட முடியாது என இந்திய விமானப்படை தளபதி PS தனோவா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் மீதான தாக்குதல் பின் முதன்முறையாக கோவை சூலூர் விமானப்படை தளத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்திய MiG-21 பைசன் விமானங்கள் பழமையானது அல்ல எனவும் அவை ரேடார், ஏவுகணை போன்ற ஆயுதங்களை கையாளும் வகையில் நவீனமயமாக்கப்பட்டவை என்றும் தெரிவித்தார். பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் முகாம் மீது நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையை கணக்கிட முடியாது என குறிப்பிட்ட தனோவா, பாதிப்பு ஏற்படாவிட்டால் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் ஏன் அது குறித்து பேசுகிறார் என கேள்வி எழுப்பினார். போர் விமானி அபிநந்தன் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், அபிநந்தனுக்கு தீவிர உடல் மற்றும் உளவியல் தொடர்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும், தகுதி பெற்ற பிறகு அவர் மீண்டும் விமானங்களை இயக்க முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். அதிநவீன ரஃபேல் போர் விமானங்கள் வருகிற செப்டம்பர் மாதத்தில் ராணுவத்தில் இணைக்கப்படும் என்றும் தனோவா குறிப்பிட்டார். கோவை சூலூர் விமானப்படை தளத்திற்கு சிறந்த சேவைக்கான விருதினை ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் வழங்கினார். ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நேற்று தமிழகம் வந்தார். இந்நிலையில் கோவையை அடுத்துள்ள சூலூர் விமானப்படை தளத்தில் உள்ள 5வது விமான பழுது நீக்கும் மையம் மற்றும் ஆந்திராவில் உள்ள ஹக்கிம்பேட் விமான தளம் ஆகியவற்றுக்கு சிறந்த சேவைக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் பங்கேற்று விருதுகளை வழங்கினார். தொடர்ந்து விமானப்படை வீரர்களின் அணிவகுப்பு மற்றும் சாகச நிகழ்ச்சிகளை ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த், ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், சூலூர் தளத்தின் ஏர் கமாண்டர் புத்தம்பெக்கர், ஹக்கிம்பேட் தளத்தின் ஏர் கமாண்டர் உபராய் உட்பட விமானப்படை உயர் அதிகாரிகள், பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். அமைதி படைக்கல தொழிற்சாலை பற்றி பிரதமர் நரேந்திர மோடி பொய் கூறுவதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தியின் தொகுதியான அமேதியில் துப்பாக்கி தொழிற்சாலையை பிரதமர் மோடி நேற்று தொடங்கி வைத்தார். பாஜக அரசின் முயற்சியாலும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஒத்துழைப்பாலும் இந்த தொழிற்சாலை கொண்டுவரப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, 2010ஆம் ஆண்டில் இந்த தொழிற்சாலைக்கு தான் அடிக்கல் நாட்டியதாகவும், கடந்த பல ஆண்டுகளாக அந்த தொழிற்சாலையில் பல்வேறு சிறு ஆயுதங்கள் தயாரிக்க வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த உண்மையை மறைத்து பிரதமர் நரேந்திர மோடி பொய் கூறுவதாகவும் ராகுல் தெரிவித்துள்ளார். சிறுநீரில் இருந்து யூரியா தயாரித்தால் வெளிநாட்டிலிருந்து யூரியா இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை இருக்காது என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நிதின் கட்கரி புத்தாக்கம் படைத்தோருக்கு விருது வழங்கி சிறப்பித்தார். அதன்பின் பேசிய அவர், சிறுநீரில் இருந்து உயிரி எரிபொருளையும் அம்மோனியம் சல்பேட், நைட்ரஜன் ஆகிய உரங்களையும் தயாரிக்க முடியும் என தெரிவித்தார். நாட்டில் சிறுநீர் அனைத்தையும் சேர்த்து உரங்கள் தயாரித்தால் வெளிநாட்டிலிருந்து யூரியா இறக்குமதி செய்ய வேண்டியது இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டார். அனைத்து விமான நிலையங்களிலும் மாநகராட்சிகளிலும் கழிப்பறையில் சிறுநீரை சேர்த்து வைக்குமாறு தான் கேட்டுக் கொண்டதாகவும், அதிகாரிகள் அதற்கு சரியாக ஒத்துழைக்கவில்லை என்றும் நிதின் கட்கரி தெரிவித்தார். தருமபுரி மொரப்பூர் இடையே 36 கிலோமீட்டர் தொலைவிற்கு ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கு அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். தருமபுரி மொரப்பூர் இடையே ரயில் பாதை அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு தருமபுரியில் நடைபெறும் விழாவில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பங்கேற்று புதிய ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டவுள்ளார். தாம்பரம் திருநெல்வேலி இடையே இயக்கப்படும் அந்தியோதயா ரயிலை நாகர்கோவில் வரை நீட்டிக்கும் அறிவிப்பையும் இன்று வெளியிடுகிறார். சென்னை எழும்பூர் கொல்லம் இடையே நாள்தோறும் இயங்கும் புதிய விரைவு ரயில் போக்குவரத்தையும் காணொலி காட்சி மூலம் கொடியசைத்து தொடங்கி வைக்க உள்ளார். இந்த ரயில் சிவகாசி, ராஜபாளையம், சங்கரன் கோவில், தென்காசி, செங்கோட்டை வழியாக செல்லும் என்பதால் விருதுநகர், திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதனால் பொதிகை விரைவு ரயிலில் இப்போதுள்ள கடும் நெரிசல் ஓரளவிற்கு குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தருமபுரியில் நடைபெறும் விழாவில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக அமைச்சர் KP அன்பழகன், நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி ஆகியோரும், சென்னை எழும்பூரில் நடைபெறும் விழாவில் அமைச்சர் ஜெயக்குமாரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்கின்றனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பக்தர்கள் புனித நீராடி சிவாலயங்களில் வழிபாடு நடத்தி வருகின்றனர். காஷ்மீர் மாநிலம் ஜம்முவில் உள்ள சிவ்கோரி சிவன் கோவிலில் அதிகாலை முதல் குவிந்த பக்தர்கள் சிவலிங்கத்திற்கு புனித நீர் ஊற்றி வழிபாடு நடத்தினர்.
உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் பல்வேறு சிவன் கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. ஆற்றில் நீராடிய பக்தர்கள் புனித நீரை எடுத்து சென்று சிவலிங்கத்திற்கு ஊற்றி வழிபாடு செய்தனர். शंकर भगवान की जय, सत्य सनातन धर्म की மும்பை கிர்கானில் உள்ள பாபுல்நாத் கோவிலில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வழிபாடு நடத்தினார். நாசிக்கில் உள்ள திரியம்பகேஸ்வரர் கோவிலில் பக்தர்கள் சிவலிங்கத்திற்கு நீர் ஊற்றி வழிபாடு நடத்தினர். புனே பீமசங்கர் கோவிலிலும் அதிகாலையிலேயே பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று வழிபாடு நடத்தினர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தீவிரவாதம் வேருடன் அழிக்கப்பட வேண்டும் என நாடே விரும்புவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் 750 படுக்கைகள் கொண்ட கூடுதல் கட்டடத்தை திறந்து வைத்தார். பாந்த்ரா ஜாம்நகர் ஹம்சாவர் விரைவு ரயில் போக்குவரத்தை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். 51 கிலோமீட்டர் நீள குழாய் பாதையையும் தொடங்கி வைத்தார். ராஜ்கோட் கனாலூஸ் இடையே 2வது ரயில் பாதை திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டினார். அதன்பின் பேசிய மோடி, தீவிரவாதம் வேருடன் அழிக்கப்பட வேண்டும் என நாடே விரும்புவதாக தெரிவித்தார். அதற்காக தீரத்துடன் செயல்பட்ட படையினரை கண்டு நாடே பெருமைப்படுவதாகவும் குறிப்பிட்டார். ஐயா வைகுண்டரின் 187வது அவதார தினத்தையொட்டி நாகர்கோவிலில் நடைபெற்ற பிரம்மாண்ட ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். ஐயா வைகுண்டரின் 187வது அவதார தினத்தையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. முத்துக்குடைகள், பலதரப்பட்ட மேள தாளங்களுடன் களைகட்டிய இந்த பேரணியில் குமரி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பங்கேற்று சுசீந்திரத்தை நோக்கி ஊர்வலமாக சென்றனர். இந்த பேரணியானது ஐயாவுடைய ஒளிவு உலகிற்கு பரப்புகிறோம். நீங்கள் ஐயாவோட அவதார நாள் நாங்கள் வந்துட்டு வருஷம் வருவோம். இதனால எங்களுக்கு ஃபேமிலிக்கு நல்லதுக்காக வந்திருக்கோம். ஒரு வேண்டுதல் பண்ணால் அது கண்டிப்பாக நிறைவேறும். அந்த நம்பிக்கையில் தான் இங்கே எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க வருஷம். இந்த வருஷமும் அதே மாதிரி தான் வந்திருக்கோம். நாகராஜ கோயிலேருந்து நடந்து சாமி தோப்பு வரைக்கும் போவோம். அங்கே போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வேண்டுதல் எல்லாம் பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஈவினிங் போல் வந்துடும். வந்துட்டு அக்காவோட மேரேஜ்க்காக ப்ரே பண்ணியிருந்தோம். அது நல்லபடியாக முடிஞ்சுது. அப்புறம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, அதுவும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ வேண்டுதல் வந்து கிளியர் ஆகுறதுனால நாங்கள் வருஷம் வந்துட்டு இருக்கோம் கோயிலுக்கு. திருச்செந்தூர் கடற்கரையில் அமைந்துள்ள ஐயா வைகுண்டர் அவதார பதியில் ஐயா வைகுண்டரின் 187வது அவதார தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயா வைகுண்டரின் அருளை பெற்றனர். ஐயா வைகுண்டரின் 187வது அவதார தினத்தையொட்டி திருச்செந்தூரில் இருந்து புறப்பட்ட வாகன பேரணி திசையன் விளை வந்தடைந்தது. இந்த வாகன பேரணிக்கு திசையன் விளை ஸ்ரீமன் நாராயணசுவாமி நிழல் தாங்கல் சார்பில் குருசாமி சகோதரர்கள் சிறப்பான வரவேற்பளித்தனர். பண மோசடி வழக்கு தொடர்பாக ஐசிஐசிஐ வங்கி முன்னாள் மேலாண் இயக்குநர் சாந்தா கோச்சார் மும்பை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் 3ஆம் நாளாக விசாரணைக்கு ஆளாகியுள்ளார். வீடியோகான் நிறுவனம் ஐசிஐசிஐ வங்கியில் பெற்ற 3250 கோடி ரூபாய் கடன் வார கடனாக உள்ளது. இதற்கு கைமாறாக சாந்தா கோச்சாரின் கணவர் தீபக் கோச்சாரின் நிறுவனத்தில் வீடியோகான் தலைவர் வேணுகோபால் தூத் பல 100 கோடி ரூபாய் முதலீடு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சாந்தா கோச்சார் மும்பை அமலாக்கத்துறை அலுவலகத்தில்
நிலையில் கடந்த 2 நாட்களாக விசாரணைக்கு ஆஜரானார். சனிக்கிழமை 45 நிமிடங்கள் மட்டுமே நடைபெற்ற விசாரணை ஞாயிறன்று 11 மணி நேரம் நீடித்தது. இந்நிலையில் 3ஆம் நாளாக இன்றும் சாந்தா கோஞ்சார் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.